தானே ஜோசியர் இருக்காருன்னு சொன்னாங்க. ம். ஆ இங்க இருக்காங்க. சார் உள்ள வரலாமா? வாங்க வாங்க உள்ள வாங்கம்மா உள்ள வாங்க. ஜோசியரை பார்க்கணும். ஏம்மா எங்கெல்லாம் பார்த்தா ஜோசியர் மாதிரி தெரியலையா? நெத்தியில பட்டை, கழுத்துல கொட்டை, தாடி சின்னதான் ஜோசியரா? இப்பெல்லாம் ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரியாச்சுமா. ஜாதகத்தை கொடு பார்ப்போம். இந்தாங்க, இது என் பெரிய பையனோட ஜாதகம். பையன் என்ன பண்றான்? பையன் தமிழ் லிட்ரேச்சர் முடிச்சுட்டு வீட்டை சும்மா தான் உட்காந்துருக்கான். அவனுக்கு சம்பாதிக்கிறதுக்கு ஏதாவது வழி இருக்கான்னு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க. என்ன சார் மூடிட்டீங்க? இப்ப இருக்கிற காலத்துக்கு தமிழ் எதுக்கு தேவைப்படுதோ இல்லையோ, அரசியலுக்கு நல்லா தேவைப்படுது. அதனால உன் மகனை ஏதோ கட்சியில சேர சொல்லு. நல்ல பேச்சால தான் வருவான். அவன் பேசுறதை பார்த்துட்டு அவனே அவங்க பெரிய ஆக்கிடுவாங்க. தைரியமா போ. இது என் ரெண்டாவது பையனோட ஜாதகம். இதையும் கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க. இவர் என்ன பண்றாரு? இவரு கம்ப்யூட்டர் முடிச்சிருக்காரு. கோடி கோடியா சம்பாதிக்கிற ஜாதகமா அது? எங்க சார் கோடி கோடியா சம்பாதிக்கிறான்? ஒரு கம்பெனியை ஓடி ஓடி சம்பாதிச்சிட்டு இருக்கான். பண்ணு, உன் பெரிய பையன் எந்த கட்சியில இருக்கானோ அதுக்கு எதிர்கட்சியில உன் சின்ன பையனை ஐடிவில சேர சொல்லு. அப்பதான் அவன் ஆளுங்கட்சியா இருக்கும்போது இவன் எதிர்கட்சியில இருப்பான், இவன் ஆளுங்கட்சியில இருக்கும்போது அவன் எதிர்கட்சியில இருப்பான். ரெண்டு பேரும் சூப்பரா இருப்பானு. நிம்மதியா போ.